மனிதன் குரங்கிலிருந்துதான் தோன்றினானா? மனிதன் குரங்கிலிருந்துதான் தோன்றினான் என்பது சார்லஸ் டார்வின் அவர்களின் கோட்பாடு. ஆனால் அது முற்றிலும் தவறு. ஒருவேளை குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சியிலிருந்து தோன்றினான் என்று வைத்துக்கொள்வோம். பரிணாம வளர்ச்சி என்பதே ஒன்றிலிருந்து வேறொன்றாக மாறுவதுதான். மாறிய பிறகு முன்னால் இருந்த குரங்கின் நிலை முற்றிலும் அழிந்துவிட்டிருக்கும். ஆனால் குரங்கு இன்று வரை நம்முடன் வாழ்ந்து வருகிறது. மனிதனும் இன்று வரை வேறொரு பரிணாம வளர்ச்சியில் மாறாமல் மனிதனாகவே இருக்கிறான். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்ற எந்த ஆய்வும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஒரு ஆய்வின் முடிவில் மனித ரத்தம் குரங்கின் ரத்தத்தோடு 1% கூட ஒன்றி போகவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 90% பன்றியின் ரத்தம் ஒத்துப்போயிருக்கிறது. அதற்காக மனிதன் பன்றியிலிருந்து வந்தான் என்று சொல்ல முடியுமா? குரங்கின் இதயமும் மனிதனின் இதயத்திற்கு சற்றும் ஒத்துப்போகவில்லை. குரங்கின் தோலும் ஒத்துப்போகவில்லை. 5 அறிவு கொண்ட குரங்கிலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதன் எப்படி வந்திருக்க முடியும்? சற்று சிந்தியுங்கள், உங்களுக்கு விடை